இந்த பிரேமலதா விஜயகாந்த் யாருன்னு தெரியாம சில பேர் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, கொரோனாவில் இறந்த போது ஒரு பகுதி இடத்தை எடுத்துக்கணும்னு சொன்னது பிரேமலதா விஜயகாந்த் தான். புரியுதா? இன்னைக்கும் பல லட்சம் இளைஞர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யற ஒரே ஆளு பிரேமலதா விஜயகாந்த் தான். தமிழ்நாட்டிலே 1000 பேருக்கு ஒரு நாளைக்கு உணவளிக்கிறது பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். வேற எங்க கட்சியில எங்க கொடுக்குறானா? மடத்துல 500 பேருக்கு மேல கொடுக்கறது இல்ல. எங்கேயாவது கோயிலுக்கு போனா 100 பேருக்கு மேல கொடுக்கறது இல்ல. தேமுதிக அலுவலகத்துல 1000 பேர் ஒரு நாளைக்கு டெய்லி சாப்பிட்டு இருக்கிறான். அதற்கு காரணம் பிரேமலதா விஜயகாந்த். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளாக அதற்கு குரல் கொடுக்கிற ஒரே கட்சி தேமுதிக, பிரேமலதா விஜயகாந்த். தாமிரபரணி ஆற்றுல தண்ணீரை தட்ட விரோதம் எடுத்த விவி தட்டி தூக்கியது எங்கள் மாண்புமிகு புரட்சி கலைஞரும் புரட்சி தலைவி பிரேமலதா விஜயகாந்தும். தாது மணல் கொள்ளையை தடுத்தது, விவசாயிகள் பிரச்சனையை டெல்லியில போய் சமமாக பேசி சமாதானப்படுத்தி கொண்டு வந்தவர் எங்கள் பிரேமலதா விஜயகாந்த். தமிழ்நாட்டில் எண்ணற்ற பிரச்சனைகள். இன்னைக்கு கூட புதுக்கோட்டையில கல்குவாரியில் எடுத்த முறைகள்ல ஒருத்தர் இறந்ததுக்கு முதல் நாளாக குரல் கொடுத்தது எங்கள் பிரேமலதா விஜயகாந்த். அனைத்து சாதி வாரிய கணக்கெடுப்பும் எடுக்கணும், அதன் வழி எல்லோருக்கும் சமூக நீதியும் சமூகமும் கிடைக்கணும் பாடுபடுகின்ற ஒரு இயக்க தலைவி பிரேமலதா விஜயகாந்த். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து தமிழ்நாட்டுக்கு அரசியலில் பதவிக்காகவோ பணத்துக்காகவோ அல்லாமல் தன்னிறைவோடு சமமாக பாடுபடுகின்ற ஒரு கலைவர் பிரேமலதா விஜயகாந்த். அதனால நான் சொல்றேன், நான் எனக்கு மரியாதையாகவும் பேச தெரியும், ரொம்ப அசிங்கமாகவும் பேச தெரியும். உங்களுக்கெல்லாம் நீங்க எல்லாம் பச்சாடா பச்சா. நான் இன்னொன்று சொல்றேன், இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நீங்க அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க, சரியா? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. போன திமுக ஆட்சியிலேயே ஹெலிகாப்டர் சுற்றுலா பணத்துல பணம் போட்டவன், சரியா? கள்ள நோட்டு அடிச்சவன், இன்னும் எத்தனையோ பேர் இருக்கான். நாங்க சுட்டி காட்ட விரும்பல. நீங்க பச்சா, நாங்க சிங்கம், புரியுதா? நாங்க எல்லாம் சாதிச்சுட்டு பணம் இல்லாமலேயே அதிகாரம் இல்லாமலேயே எல்லாம் சாதிச்சு இந்த மக்களுக்கு கொடுத்த இயக்கம். 40 ஆண்டு காலம் இந்த திராவிடர்களை ஏமாத்தின ஒரு பாலத்தை கட்டி கொடுத்துருக்கான். படிக்க கல்லூரி மாணவிகளுக்கு கம்ப்யூட்டர் இலவச பயிற்சி நடத்தி கொடுத்துருக்கான். மருத்துவமனையை கட்டி கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஒரே ஒரு வீடியோ போடுறான். விஜய் என்ன செஞ்சிருக்கான்னு. விஜய் என்ன செஞ்சிருக்கான்? அரசியலுக்கு வரும்போது இணையதளத்துல வீடியோ மேல வீடியோ போட்டு இந்த ராமனண்டா ஒத்த எண்ணிக்கை இந்த பாட்டை போட்டு நீ ஓட்டு போட்டிருக்க, புரியுதா? அதுக்கு நீ இந்த மக்கள் பயந்து ஓட்டு போட்டிருக்கான். எங்கள் அப்படி இல்லை. நாங்க இயக்கத்துல ரத்தம் சிந்து பாடுபட்டு இந்த மக்களுக்காக உழைத்து இருக்கிறோம், புரியுதா? அதிகாரத்துக்காக நாங்க அலையல, பணத்துக்காக நாங்க அலையல. மக்கள் சேவை எங்கள் தலைவன் விட்டுட்டு போன அந்த கொள்கைக்காக இன்னும் உயிர் மூச்சோட இருக்கோம். எங்களை சுரண்டி பார்க்கணும், இல்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 2ல் 1 உன்னை பார்க்காம விட மாட்டான். உண்டாமனே வீடியோ போறான். தாவகக்காரங்க பிரேமலதா விஜயகாந்த் பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னடா திமுக 72 தொகுதியில ஜெயிச்சிருக்கா புண்டாமனே, உனக்கு அடுத்த இடத்துல அதான்டா நிக்குது. அதோட நாங்க சேர்ந்தா இது தீய சித்தியா? நாங்க என்ன படம்? இது ஒரு பொய்யான வதந்திகளை கலப்புறான் பிரேமலதா. உங்களுக்கு இருக்குடா, அடுத்தடுத்து இருக்குடா, அடுத்தடுத்து இருக்கு உங்களுக்கு. ஒவ்வொன்னா உங்களுக்கு நான் போட்டா தான் சரி வரும்னா